இனப்படுகொலை நினைவு தூபிக்கு எதிர்ப்பு வெளியிட்ட சிங்கள கனேடியர்கள். நகர மேயர் பதிலடி. வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை நிறைவு. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்குமாறு கடற்றொழிலாளர் சமூகம் கோரிக்கை. லண்டனில் உல்லாச வாழ்க்கை வாழவில்லை. ஜனா எம்பிக்கு சாணக்கியன் பதிலடி. குப்பை குவியல்கள் வெளியேறி சுத்தமானது முட்டு. ராஜாங்க அமைச்சர் விலாசல். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம். நரேந்திர மோடி தெரிவிப்போம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. கனடாவின் பிரிங்டன் நகரில் அமைக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு தூபியின் நிர்மாண பணிகளுக்கு அந்நாட்டின் புலம்பெயர் சிங்கள மக்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வின் அடிக்கல் நாட்டு விழாவின் போது இலங்கையின் தேசிய கொடியை தாங்கியவாறு போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. தமிழின படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நினைவு சின்னம் கட்டப்படுவதை இலங்கை அரசாங்கம் தடுக்க முயன்றதை தொடர்ந்து அதை சீர்குலைக்கும் முயற்சிகள் புலம்பெயர் நாடுகளிலும் மேலோங்குவதாக இதன்போது விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கனடாவின் பிரிண்டன் நகர மேயர், கனடாவில் வெளிநாட்டு தலையீட்டை நாங்கள் வரவேற்கவில்லை. இனப்படுகொலை மறுப்பவர்கள் மீண்டும் கொழும்புக்கு செல்லுங்கள். இந்த இனப்படுகொலை மறுப்பாளர்கள் நமது ஜனநாயகத்தின் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். தங்கள் மாவீரர்களை துக்கப்படுத்துபவர்களை, தங்கள் அன்புக்குரியவர்களை துக்கப்படுத்துபவர்களை கொடுமைப்படுத்த அவர்களுக்கு இலங்கையில் உரிமை இருக்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழின படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு சின்னம் அளிக்கப்பட்டமைக்கு பிரதிபலனாக 2021 ஆண்டில் நினைவு சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பது முதலில் முன்மொழியப்பட்டது. அந்த நேரத்தில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பல எம்பிகள் இந்த அழிவை கண்டித்தனர். இலங்கை ஆட்சி தங்கள் சொந்த இரத்த கரை படிந்த வரலாற்றை வெள்ளையடிக்க முயற்சிக்கும் அதே வழியில் கனடாவில் நாங்கள் அதற்கு நேர்மாறானதை செய்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்கும் நடவடிக்கை தற்போது நிறைவடைந்துள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் இன்று காலை 9 மணிக்கு ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலக கேட்போர் கூடத்தில் ஆரம்பமானது. பின்னர் முற்பகல் 11 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் நேற்று வரை கட்டுப்பணம் செலுத்திய 40 பேரில் 39 பேர் இன்று வேட்புமனுக்களை சமர்ப்பித்தனர். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 22 வேட்பாளர்களும் 17 சுயேட்சை வேட்பாளர்களும் மற்றும் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனுவை கையளித்ததுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை கையளித்தார். சர்வ ஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் திலீப் ஜெயவீர நட்சத்திர சின்னத்தின் கீழ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை கையளித்தார். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ வேட்புமனுக்களை சமர்ப்பித்தனர். மேலும் விஜயதாச ராஜபக்ஷ, சரத் பொன்சேகா, ரோஷான் ரணசிங்க, ஜனக ரத்நாயக் ஆகியோரும் வேட்புமனுக்களை சமர்ப்பித்தனர். காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட பின்னர் எழுந்துள்ள ஆட்சேபனைகளை பரிசீலித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கவுள்ளது. அதன் பின்னர் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான சின்னங்களை வெளியிட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அகில இலங்கை கடற்றொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அண்ணலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் என்ற பயணத்தில் தொடர்ந்தும் பயணித்தால்தான் தமிழரினுடைய இருப்பையாவது நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு 2% சாதித்துவிட்டு 50% சாதித்தது போன்றும் இந்த ஜனாதிபதியாலே தான் திருப்பி சாதிக்க முடியும் என்ற மாதிரி மக்களுக்கு ஒரு மாயை காட்டாதீர்கள். நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக இந்த குடிமக்கள் சொல்லுகின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை பிரிப்பாரே அல்லது தமிழரை அழிப்பாரே ஒழிய தமிழருக்கு தீர்வு தராது. அதனால் தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். உங்களுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் கேட்பது, இந்த பொது வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. கடந்த காலம் முழுக்க உங்களுக்கு ஆதரவு தந்து உங்களுக்கு வாக்கு போட்டு ஒரு கட்சியாக இன்றைக்கு இருந்த இன்றைக்கு 5 கட்சியாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். தமிழர்கள் ஒற்றுமை இல்லை. வெற்றியோ தோல்வியோ இனி அனுபவிப்பதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. தயவு செய்து நீங்கள் இந்த பொது வேட்பாளரையோ இந்த பொது கட்டமைப்பையோ விமர்சிக்காது. நீங்கள் உள்ள வாங்க, உங்களோட சாணக்கியத்தை சேர்த்து தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுப்போம் என்றால் ஏன் வருகிறீர்கள்? இல்லை, ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற வடகிழக்கில் 12 லட்சம் மக்களை நீங்களே பிரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஆணைய தந்தம், ஆதரவு தந்தம்,
அதை நீங்கள் செய்ய இல்லை என்றபடியாக தான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே அல்லது அரசியல் கட்சிகளே, நீங்கள் இந்த ஜனாதிபதிகளை நம்பி தொடர்ந்து எங்களுடைய தமிழ் சமூகத்தை அடைவு வைத்து தமிழரின் இருப்பை அளிக்கின்ற செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் போல் தனது சொந்த தேவைக்காகவும் களியாட்ட நிகழ்வுகளுக்காகவும் மக்களுக்கு சேவை ஆற்றாமல் லண்டனில் உல்லாசமாக கழிக்கவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். லண்டன் நேர சயன நிலையிலிருந்து தற்போதுதான் மட்டக்களப்பு நேர முழிப்புக்கு கருணாகரன் வந்துள்ளார் எனவும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். ரணிலிடம் இருந்து சாணக்கியனுக்கு கிடைத்த கோடிக்கணக்கான பணம் என்ற கருத்து தொடர்பாக நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது சாணக்கியன் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினரான கருணாகரன் தனது ஊடக சந்திப்பின் போது இவ்விடயம் தொடர்பாக விமர்சித்திருந்தார். நான் அவர் போல் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தனது சொந்த தேவைகளுக்காகவும் களியாட்ட நிகழ்வுகளுக்காகவும் லண்டனில் மக்கள் சேவை ஆற்றாமல் உல்லாசமாக கழிக்கவில்லை. அவர் லண்டன் நேர சயன நிலையிலிருந்து தற்போதுதான் மட்டக்களப்பு நேர முழிப்புக்கு வந்துள்ளார். நான் மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவன். அவர்களின் வரிப்பணமே அவர்களின் அபிவிருத்திக்கான பணமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. எனது பொக்கெட்டுகளை நான் நிரப்பவில்லை. எனது மாவட்ட மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஜனாதிபதியிடமிருந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக 60 கோடி ரூபாவை பெற்றேன். எனது தேர்தல் விஞ்ஞாபனம் கூட உரிமை சார்ந்த அபிவிருத்தி என்றே அமைந்திருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்களுடன் நேரடியாக பயணிக்கின்றமையினால் அவர்களது தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து அவற்றுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கவே ஜனாதிபதியிடம் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பெற்றேன். அத்துடன் மக்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஆளுமை என்னிடம் உள்ளது. அதற்கமையவே 60 கோடி ரூபாய்க்கான வேலை திட்டத்தின் பட்டியலை சமர்ப்பித்து 60 கோடி ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை மக்களுக்காக பெற்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்த குப்பை குவியல்கள் இல்லாமல் போய் தற்போது மிகவும் தூய்மையான சுத்தமான பொதுஜன பெரமுன உருவாகியுள்ளது என ராஜக அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வருவதற்கு இலங்கையில் பல இளைஞர்கள் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் 40 வயதுக்கு குறைவான ஒருவரை ஜனாதிபதியாக்கும் சந்தர்ப்பம் இதுவரையில் இருந்திருக்கவில்லை என்றும் அதே முறை நடந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உட்பட முக்கிய மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க உள்ளதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியுள்ளார். செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய நரேந்திர மோடி, தேசத்துக்காக தியாகம் செய்த எண்ணற்ற தியாகிகளுக்கு இன்று அஞ்சலி செலுத்தும் நாள் எனவும் இந்த நாடு அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, பிரித்தானிய அரசை எதிர்த்து 40 கோடி மக்கள் ரத்தம் சிந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கிக் கொடுத்தனர். இன்று 140 கோடி மக்களாக இருக்கும் நாம் ஒன்றுபட்டால் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கலாம். இந்த ஆண்டும் கடந்த சில ஆண்டுகளாகவும் அதிகரித்து வரும் இயற்கை பேரிடர்கள் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. இயற்கை பேரிடரில் பலர் தங்கள் குடும்ப சொந்தங்களை, சொத்துக்களை இழந்துள்ளனர். தேசமும் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. இன்று அவர்கள் அனைவருக்கும் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த தேசம் அவர்களுடன் நிற்கின்றது என்று நான் அவர்களுக்கு உறுதியளிக்கின்றேன். உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும். நாட்டு மக்கள் அகன்ற பாரதத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.